நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வரனின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். கோள்களின் மீது ஏன் நாம் கவனம் செலுத்த வேண்டும்? கோள்களுக்கு உண்டான சில தியானத்தை பற்றி கேட்குறாங்க. ஏன் நம்ம சில கோள்கள்னால் என்னங்க, நவக்கிரகங்கள் சொல்லுவோம்ல, தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரர், ராகு, கேது. ஸோ கோள்னா என்ன சொல்கிறது, ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்க. நவக்கோள்களை நம்மை ஆளுகின்றதா? கேள்வி. ஆளுகிறது கண்டிப்பாக அதோடைய கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளாம் தூக்கி வீசப்பட்டுருவோம். பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அவ்வளோ அந்த ஸ்பீடில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நவக்கோள்கள் தான். ஸோ அதோடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படுதுங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். மனிதனுக்கு உடலில் 9 துவாரங்கள் இருக்கிறது இல்லையா? அது பிரைமரி ஹோல்ஸ், அதாவது முக்கியமான துவாரங்கள். 9 துவாரங்கள். 9 துவாரங்களையும் யார் ஆட்சியில் இருக்கிறதுனா அந்தந்த கிரகங்கள். அது என்னங்க விளக்க நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் நம்ம கோள்கள் தான் நமக்குள்ளே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளை செயல்பட வைக்குது. எதுக்கு நீங்கள் அதை நினச்சி நம்ம தியானம் எதுக்கு பண்ணுறோம்? கோள்களை நினைத்து ஏன் தியானம் பண்ணுறோம்? இப்போ பெரிய பெரிய மகான்கள் சொல்கிறாங்க, அந்தந்த ஒரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா நவகிரக தியானம்னு சொல்லுவாங்க. நவகோள்களை பற்றி தியானம் பண்ணுறது இதுக்கு அதுதான் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அது கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி எதுக்கு திருப்பி நம்ம அதை நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் நியாயமான கேள்வி தானே. ஏன் அந்த கோளுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு சம்பந்தம் எதுக்கு இருக்குதுன்னு அது நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அது நம்மளுடைய செயலை பொறுத்து, நம்ம கர்மான்னு சொல்லுவாங்க, செயலை பொறுத்து தான் இருக்கிறது. நல்ல செயலோ கெட்ட செயலோ யார் அறிவார்? நமக்கே தெரியாது. நம்ம நல்லது செய்கிறோமா, நல்லது நினச்சி செய்கிறோம். கெடுதல் செய்கிறோமா, அது கெடுதல் செய்யணும். கெடுதல் நல்லதாக மாறலாம், சில நேரத்தில் நல்லதும் கெடுதலாக மாறலாம் தான். மாறும் இன்னும் உறுதி யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள் எல்லோருக்குமே எண்ண அலைகளாக போயிட்டே இருக்கும். ஒருவனுடைய கர்மா, ஒருவனுடைய செயலுக்கு காரணம் அவன் எண்ணும் எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணப்பதிவுகள் எங்கிருந்து வருகின்றன? நம்ம விஞ்ஞான ரீதியான சொல்லுவாங்க, எங்கேருந்து வருது? நம்ம மூளையிலேருந்து வருது. ஸோ அந்த மூளை எங்கேருந்து வேலை செய்யுது? நம்ம சாப்பிட வச்சு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் மூளை வேலை செய்யுது. எல்லாமே கரெக்டாக ஆன்சர் சரியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சில நேரங்களில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் விஞ்ஞானத்தில் போக முடியாது. ஏன்னா டெஃபினேஷன்ஸுங்கிறது ஒருத்தர் கண்டுபிடிச்சி அதோடு நிற்கும். அதுக்கு முன்னாடி யார் அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம மனித ரூபம் பிறவி இருந்திருக்குது, கோள்கள் இருந்திருக்குது, அதே நேரத்தில் மரம் செடி கொடிகள் எல்லாமே இருந்திருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்மளால் உணர முடியல. ஏன் உணர முடியல? அந்தளவுக்கு அது பக்குவப்படலை மனசு யாருக்கும். ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறது இல்லையே. எதையுமே நம்ம யோசித்தால்தான் அது நமக்குள்ளே வரும். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யோசிக்காமே வரும். அது உங்கள் லக்கு, அது உங்கள் ஃப்ளூக்குன்னு சொல்லலாம். அது உங்களுடைய குட் கர்மா, நல்ல செயல், நல்ல கர்மா. போகிற ஜென்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்மாந்திர கணக்கும்பாங்க. நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கு இதெல்லாமே கணக்கில் வரும். ஸோ அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறவி, புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறவி இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னு ஆணித்தரமாக யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்களே தவிர. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கேலக்சியில், நம்ம யூனிவர்ஸில், அதாவது நம்மளுடைய பால்வெளியில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட எர்த்து இருக்குதுங்க. ஆனால் நம்ம இந்த பூமிங்கிற பிளானட் எர்த்துக்கு இருக்கக்கூடிய மனிதத்துக்கு தேவையானது என்ன? 9 கிரகம்தான். ஸோ அந்த 9 கிரகமும் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த 9 கிரகத்துலேயும் இது யார் நல்லவங்க கெட்டவங்க? சிலவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க சுக்கிரன் தான் நல்லவர், அவர் தான் அள்ளி கொடுப்பாருங்க. நான் சொல்கிறேன், அவரை மாதிரி மோசமானவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? அவர் உங்கள் உடம்புல எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை செய்வார்.
நல்ல இடத்துல உங்கள் உடம்புல இருந்தாருன்னா நீங்கள் தான் பல கோடிக்கு அதிபதி. உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல அவர் இருந்தாருன்னா நீங்கள் பிச்சாதிபதி, லட்சாதிபதியில் பிச்சாதிபதி ஆயிடுவீங்க. அதே போல் தான் எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று என்றைக்குமே சேராது. ஒன்றோடு ஒன்று நீங்களே பார்த்துருப்பீங்க. நவகிரகம் கோயிலை சுற்றி வருவீங்க இல்லையா, ஏதாவது ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி வச்சுருக்காங்களா? ஒன்றோடு ஒன்று பார்க்காதுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. அது உண்மை தான். சட்டம் தன் கடமை செய்யுங்கிற மாதிரி. அந்த உதாரணத்துக்கு சனி பகவான் எடுத்து, சனீஸ்வரர் பிளானட் சாட்டர்ன். சனி பகவான் என்ன சொல்லுவார், நான் வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், அவனை நான் ஆட்சி செய்கிறேன், ஏன்னா அவன் பண்ண செயல்கள் அந்த மாதிரி, அந்த செயலுக்கு ஏற்ற விளைவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கும்பொழுது வேறு ஒரு பிளானட்டும் அதை போய் தடுக்க முடியாது. ஏன்னா யார் கூடயும் இவங்க ஃப்ரெண்டாகிறது கிடையாது. 9 பேரும் ஒன்றோடு ஒன்று இணைவதில்லை. ஃப்ரெண்டாகிட்டாங்கன்னா என்ன ஆகும், ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துடுவாங்க. சனி பகவானுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையை குரு பகவான் போய் தடுத்து நிறுத்தி, இல்லை பரவாயில்ல நம்ம பையன்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒன்றோட ஒன்று பார்க்காது, ஒன்றோட ஒன்று சேராது. சேரும். அது எப்படின்னா, உங்கள் நேரங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் செய்த பூஜைகள், நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் தன் தவறுகளை நினைத்து வருந்தி உயிர் போகும் அளவுக்கு நீங்கள் வருந்தினீங்கன்னா உங்களை விட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி நிற்பாங்க. சரி பாவம் பொழைச்சி போகிறான் போட்டு ஏன் அவனை கஷ்டப்படுத்தணும்னு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக அப்படி லைட்டாக அந்த தண்ணி மேலே படும், சாரல் படும், கொஞ்சமாக அதோடைய ஃபோக்கஸை கொஞ்சம் திருப்புவாங்க. அதுக்கு நீங்கள் எத்தனை புண்ணியம் நினைக்கணுமோ, எத்தனை சாமி கும்பிடணுமோ, எத்தனை மண்டையை உடச்சிக்கணுமோ, எத்தனை இழந்திருக்கணுமோ அது சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம மனித ஆத்மா மனிதனாக பிறந்தால் இத்தனையும் நமக்கு தன் வேலையை செய்து கொண்டே தான் இருக்கும். பிறப்பு இறப்பு இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடகம்தான் நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் எல்லா ஆட்டமும். இது எல்லாமே சரி பண்ண முடியுமா? முடியும். யார் நினைக்கணும்? அவனவன் நினைக்க வேண்டும். இப்போது குதிரை வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். சரி, அந்த குதிரை வந்து போகிற ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்கும்? குதிரை கண்ட்ரோல் ஆகுமா? ஆகும். எப்போ ஆகும்? லகானை பிடிச்சி இழுப்பான், கடிவாளம் வாயில் இருக்கும், அது இழுக்கும்போது அதுக்கு வலிக்கும் வாய், அப்போ டக்குன்னு நிற்கும். இப்போ இழுக்கிறது யார்? வண்டி ஓட்டுறவன். அப்போ நம்ம யார்? வண்டி ஓட்டுறவனா இல்லை நம்ம தான் குதிரையா? ரெண்டுமே நம்ம தான் நினச்சிக்கிறோம். ஐயோ அவன் ஆட்டான், நான் ஆடுறாங்க, அவன் செய்ய சொன்னால் நான் செஞ்சேங்க. செல்லாது தம்பி, செல்லாது. அவன் சொன்னானா நீ செஞ்சு, அவன்கிட்ட வந்து காலையில் சொன்னானா? நம்ம தான் நினச்சிக்கிறது. அது ஒரு சாக்க போக்கு சொல்கிறதுங்க. ஏன்னா நமக்குள்ளேயே பேக் பண்ணி வச்சுட்டா மண்டை கசாயம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உள்ளுக்குள்ளே எத்தனை கிலோ வெயிட்டு, எவ்வளோ ரசம் இருக்கும், எவ்வளோ மோர் இருக்கும், எவ்வளோ எல்லாமே கிளியர் கணக்கு போட்டு வச்சுருப்பான். அது வேலை செய்யும். என்ன சாமி சொல்கிறீங்க? இப்போ சாமி கும்பிட்றது தப்பா? சொல்லலையே, தப்புன்னு சொல்லலையே. நீ இந்த கோயிலுக்கு வந்து இவருடைய ஆற்றல் உன் மீது பாய வேண்டும் என்று உன் விதியில் இருந்தால் மட்டுமே நீங்கள் வர முடியும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உன் புத்தி வேலை செய்யும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சில துவாரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் உனக்கு ஃபேவராக மாறும். சாமி கும்பிடக்கூடாது நான் சொல்ல, அதுக்குன்னு சாமி விழுந்து விழுந்து கூப்பிடுன்னு சொல்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீயாக இரு. உன் மனசு சொல்கிறத நீ கேளு, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை போராட்டங்கள் மாறும். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நவகிரகங்களையும் நம்ம கட்டி போட முடியாது. நவகிரகங்களையும் கட்டி போட்டாலும் இன்றைக்கி ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. ராவணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இலங்கை ராவணனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நவகிரகத்தையும் கீழே படியாக படுக்க வச்சு மேலே ஏறி நடந்து போனாராம். ஒருத்தரை மட்டும் விட்டார். யார்? சனீஸ்வரன் மட்டும். ஆனால் அவர் பார்வைப்பட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் முதல்ல சனீஸ்வரன் தான் அவர் பார்த்தாராம். பார்த்த உடனே அவருக்கு பிரச்சனை ஆரம்பம். ராமரால் வதம் செய்யப்பட்டனாலும் சிவனுக்கு நிகரான ஒரு சக்தி வாய்ந்த ராவணேஸ்வரன், அவனோட நம்மலாம் திரும்ப சொல்கிறேன், விதி வர மதி கெட்டுவிடும். அந்த விதிங்கிறது என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்,
நம்முடைய செயல்கள். இதனாலும் தான் விதி. புதுசாக விதின்னு ஒன்று உங்களுக்கு எழுதிலாம் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் பாக்கி இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நான் தப்பு சொல்ல, எல்லாமே சரிதான். ஆனால் உங்களுக்கு அது வேலை செய்யுமா செய்யாதான்னு யாராலையும் அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொல்லுவார், அப்பா நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லுவார். என்ன பண்ணுவான் தெரியுமா? திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போய் அங்கே பகவதி அம்மா பார்த்துட்டு வருவான். கேட்டால் என்ன சொல்லுவான்? இல்லை பக்கத்தில் தான் நாங்கள் அப்படியே ஜாலியாக போனேன். என்ன ஆகும்? எங்கேயும் ஒத்துக்காது. இங்கே ஒரு ரேஸ் இருக்கும், அங்கே வேறு ரேஸ் இருக்கும். ரெண்டு ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்? எல்லாத்தையும் உங்களை வந்து நீங்கள் போன ரிசல்ட்டு கொடுக்காது. அதனால் சில விஷயங்களை சிலவர்கள் சொன்னது போல் செய்தால் 100 மார்க் கிடைக்கும், இல்லைன்னா சூன்யம், முட்டை தான். ஆகவே நவக்கிரகங்களை தியானம் செய்வோம். எப்படியா தியானம் பண்ணுறது? தினமெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரியவங்க, என் மனசில் பட்டது, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ மட்டுமே நவக்கிரக தியானத்தை செய்யலாம். நவக்கிரக தியானம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது ஒரு தனியாக ஒரு எபிசோடு போடுறேன், அதில் பாருங்கள், சரிங்களா? அப்போது இது 2 முக்கியமான நாட்கள். அது வந்து பால்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் கிரகநிலைகளுக்கும் மனிதனுடைய இந்த உருவத்திற்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வரும். எப்போ? அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு மட்டும்தான் வரும். பாக்கி நாள் வராமல் இல்லை, வரும். அதாவது எப்படி சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் நீங்களாம் இருப்பீங்க எல்லோரும். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்கு போவீங்களா, எஸ்பி ஆஃபீஸு ஏசி கண்ட்ரோலுக்கு போகிறீங்களா, அதுதான் அமாவாசை பௌர்ணமி, அதுதான், சரிங்களா? தினமும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது நடந்து கொண்டே தான் இருக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அன்றைக்கி நீங்கள் உட்காந்து அழுது புலம்புனீங்கன்னு வைங்க, அது வேலை செய்யும். நவகிரக தியானத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோடாக போடுறேன், பாருங்கள். இதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சரிங்களா? இது வந்து ஒரு மனிதனுக்கு, மனிதனாக பிறந்த ஒரு ஆத்மாவுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு உணர்வு. என்ன உணர்வு? அந்த கிரகங்களோடு நம்மை ஒன்றாக்கி கொள்வது. நீங்கள் ஒன்றாக்கி கொள்ளணும்னு அவசியமே இல்லை, அது பாட்டு வேலையை செய்யும். இருந்தாலும் இப்போ வண்டிக்கு எப்படி நம்ம சக்கரத்துக்கு கிரீஸ் போட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக வண்டி போடுது இல்லைங்களா? அது மாதிரி தான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை அறியாமல் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஓடிட்டுருக்குது. மூச்சு போகுது, எல்லாம் உள்ள வேலை செய்யுது. நீங்கள் அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? மூச்சு போடுறது நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு என்ன சுகமாக இருக்குன்னு பாருங்கள். அது இன்னும் நல்லா போகும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து செய்தீர்களானால், கடமையை கண்ணாயினார்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு அது இன்னும் நல்லா வேலை செய்யும். பரவாயில்ல, நம்மளை அவன் கவனிக்கிறான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? மனம் சொல்லும். மனம் அது செம்மையானால் தான் மந்திரங்கள் தேவையில்லை. செம்மை ஆகாதே. மனசு நினைன்னு சொல்லும், மூளை சொல்லும் நினைக்காதடா, அதான் போயிட்டுருக்கல, மூச்சு போயிட்டுருக்கல, நீ ஏன் நினைக்கிற? அதான் அகந்தை. அகம் பிரம்மாஸ்மி. மனம்தான் கடவுள் அப்படி தான் இருப்பார். அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். இறைவன் பிரம்மாண்டமான சக்தி அல்லவா, அவர் அகத்தோடு தான் இருப்பார். அகமும் புறமும் ஒன்றாக இணைத்தால் நாம் அதிலிருந்து வரக்கூடிய அனைத்தையும் நாம் பெறலாம். இப்போ இறைவன் நினச்சா மட்டும் பார்த்தாது. இறைவன் எங்கே இருக்கான் ஐயா? கோவிலில் இருக்கானா, இல்லை ரோட்டில் இருக்கானா? உனக்குள்ளே இருக்கானே, அதை பாரு. அதை விட்டு நீ எதுக்கு அங்கே இங்கே போயிட்டுருக்க? உன்னால் பார்க்க முடியாதவங்களுக்கு தான் கோவில், உலம், சேலை அதெல்லாம். ஆனால் அதில் சக்தி இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ இணைத்து பார்க்கக்கூடிய உங்கள் எண்ண அலைகள் அந்த பிம்பத்தில் பட்டு திரும்பி உனக்கே வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ எப்படி எல்கேஜியில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், அந்த பொருளை காமிச்சு சொல்லி தருவாங்க தெரியுங்களா? அந்த படத்தை காமிச்சு சொல்லி தருவாங்க, அப்போ தான் மனசில் பதியும். அதே போல் தான் இதுவும். ஸோ அந்த ஏபிசிடி சொல்லித்தர மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம இறைநிலையும் உணர வேண்டும். ஸோ நவகிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பொதுவான கருத்தை சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக போனால் இன்னும் ரொம்ப நேரம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு போடுறேன். ஆக மொத்தம் நீங்கள் ஒன்றும் வேணாங்க, அமாவாசை பௌர்ணமியில் உட்காந்து நவகிரகத்தை நினைங்க. முடிஞ்சால் அதை உதாரணத்துக்கு சூரிய பகவானை போற்றி, சூரிய பகவானை போற்றி, சூரிய பகவானை போற்றின்னு அந்த சூரியனை மனக்கண்ணில் கொண்டு வாங்க. அடுத்தது சந்திர பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றி, இதெல்லாம் வந்து நீங்கள் டைம் பார்க்காதீங்க. 108 முறை டோன்ட் கவுண்ட் எனி திங். உனக்கு எவ்வளோ நேரம் மனசு சொல்லும் உனக்கு, நீ போதும், ரைட், அடுத்த ஸ்டெப்பு. இந்த கவுண்ட் பண்ணுற வேலையே வேண்டாங்க. 108 முறை இப்போ ஒரு மாலை வச்சு கவுண்ட் பண்ணுறது பெருசு இல்லை. அதுக்கு டைமர்லாம் வச்சுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம எண்ணங்கள் அதுலேயே இருக்கும். எதில் இருக்கும்? எண்ணத்தில் இருக்கும், அதில் போகாது.
என்னாதீங்க, இறைவன் உனக்கு என்ன சொல்லலை? சாப்பிடும்போது அளவாக சாப்பிட்றீங்களா? அள்ளி சாப்பிட்றீங்களா? இனிப்பாக இருந்தால் ரொம்ப சாப்பிட்றீங்களா? அப்படி தான் இறைவனையும் அப்படித்தான். ரொம்ப வரும்போது என்ன, உங்களை அறியாமல் நிறைய நேரம் ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருப்பீங்க. சில உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய பிடிக்காது, ஓம் நமோ நாராயணா அதுவும் பிடிக்கும். சில பேருக்கு ஓம் சக்திம்பாங்க. அவங்க உடம்புக்கு என்ன பிடித்து வருதோ அதை பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். இது சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்னும் டீப்பாக இன்னொரு சப்ஜெக்டெல்லாம் இன்னொரு இதில் சொல்கிறாங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். சாய்ராம். நன்றிகள்.